ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் கேங்கர்ஸ்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கேங்கர்ஸ் இந்த படத்தை சுந்தர் சி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் காமெடி சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சுந்தர்சி, வடிவேலு, கேத்ரின் தெரசா, வாணி போஜன், பகவதி பெருமாள், முனிஷ்காந்த் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் கேத்ரின் தெரசா ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேத்ரின் தெரசா போலீஸ் கமிஷனருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க டீட்டெயிலாக. அந்த போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணுறாருனாக்கா, மத்தியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அதே போல் சுந்தர்சி வந்து அந்த ஸ்கூலில் பிடி சாராக ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு காணாமல் போன விஷயம் வந்து சுந்தர்சிக்கு தெரிய வருது. சுந்தர்சியும் கேத்ரின் தெரசாவுக்கு அவரால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. கடைசியில் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 38 minutes, கிட்டத்தட்ட 2 hours 40 minutes வருது. படம் கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, வடிவேலு சுந்தர்சியோட காம்பினேஷன் தான். வடிவேலு சுந்தர்சி காம்பினேஷன் வந்து படத்தில் வின்னரில் பார்த்தோம். அதெல்லாம் வடிவேலு வந்து பாடி லாங்குவேஜும் சரி, டைலாக் டெலிவரியும் சரி பின்னிருப்பார். எல்லாருமே ரசித்தோம் அந்த கைப்புள்ள கேரக்டர்லாம். அதே போல் இந்த படத்துலேயும் நிறையா பயங்கரமான காமெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து போய் பார்த்தேன். ஆனால் என்ன எதிர்பார்த்தனோ அது அப்படியே வந்து ஃபுல்ஃபில்லே ஆகலைன்னு தான் சொல்லுவேன். வடிவேலு உசுரை கொடுத்து காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் காமெடிக்கு சிரிப்பு தான் வரல. அந்தளவு இருந்துச்சு சுந்தர்சியும் வடிவேலோட காம்பினேஷனும். இந்த படத்தில் வந்து வடிவேலுக்கு வந்து காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. அவர் ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நினச்சோம். ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக் கிடையாது. இதை விட அவரால் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நல்லா காமெடி பண்ண முடியும். பட் இந்த படத்தில் வந்து எதுவுமே பண்ணலைங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதே போல் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா, அது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு படம். அது வந்து ஒரு படத்தை ஒரு பாதியிலே நின்று போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா 100 கோடியே பணம் அடிக்கணும், வில்லைங்கள்கிட்ட வந்து 100 கோடி பணம் இருக்குது, அதை எப்படியாவது திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. உள்ளதுலேயே ஒரு மட்டமான ஒரு ஹீஸ்ட்டு செட்டப்னாக்க இந்த படத்தை சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த 100 கோடி எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதை கொள்ளையடிப்பாங்க. மணி ஹீஸ்ட்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர்லாம் என்னென்ன ஒரு பிளான் போடுவார், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவார், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிலாம் வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க. பட் அந்த ஹீஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரம் திருடிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் வரல. இந்த படத்தில் வந்து நிறைய டீட்டெயில் இங்கே விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு காணாமல் போன விஷயம் பாதியிலே விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு காணாமல் போன விஷயத்துக்கு ஒரு வில்லனோட பையன் காரணமாக இருப்பான். அவன் வந்து அடிபட்டு ஐசியூவில் இருப்பான். அவன் என்னான்னு காட்ட மாட்டாங்க கடைசியில். இதே மாதிரி நிறையா லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா சுந்தர்சி படம் பார்க்கணுன்னாக்கா அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது தான். பட் ஒரு படமாக பார்த்தோம்னாக்கா இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கவே இல்லை. அப்செட் தான் சொல்லுவேன். இந்த இடத்துல கேத்ரின் தெரசா ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. சுந்தர்சி வழக்கம் போல் அவர் ஆக்டிங் பண்ணிட்டாரு. பட் ஸ்டோரி தான் ஒன்றும் பெருசாக படலை அப்படிங்கிறது என்னோடய தாட்டுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தில் வாணி போஜன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து முனிஷ்காந்த் எப்போதும் போல் அவரோட யதார்த்தமான ஆக்டிங்கை பண்ணிட்டு போயிட்டார். அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வடிவேலு வந்து நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் வேறு அடுத்தடுத்த படத்தில் வந்து நல்ல ஒரு பாடி லாங்குவேஜோட டிஃப்ரெண்ட்டான ரோலில் நல்ல காமெடியாக நடிப்பார் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் தாங்க. இது லாஜிக்கலாக பார்த்தோம்னாக்கா இந்த படம் பார்க்க முடியாது. நான் லாஜிக்கலாக பார்க்கல, ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணணுன்னாக்க அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணாது. ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் இருக்குது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 40 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. முதல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கன்டென்ட்லாம் எதுவும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.